Assalamualaikum friends, welcome to my channel Madina Designer. அளவு ப்ளவுஸ் வச்சு லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. பேக் சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு சைடு ஜாயிண்ட்டையும் நேராக இழுத்து வச்சுக்கோங்க. மேலே கீழே ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் இழுத்து நீட்டாக வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் இது போல் நீட்டாக போத்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் ரொம்ப இழுத்துறாமல் நேராக கரெக்டாக ப்ளவுஸை நேராக வச்சுக்கோங்க. நாம் எடுக்க போகிற அளவை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அளவு எடுக்கும் போதே கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவு எடுக்கணும். நம்ம கொஞ்சம் கிராஸாக வச்சு அளவு எடுத்துட்டாலும் தைக்கிற அளவு வந்து நம்மளுக்கு அளவு மாறி போயிடும். பேக்கோட வித்து 17.5 இன்ச்சஸும் பேக்கோட ஹைட்டு 13.5 இன்ச்சஸும் இந்த அளவு ப்ளவுஸில் நம்மளுக்கு இருக்குது. லைனிங் ஆல்ரெடி நம்ம வாங்கிட்டு வர்றது டபுள் ஃபோல்டில் இருக்கும். அதை நம்ம கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி 17.5 இன்ச்சஸ் நம்ம அளவு எடுத்துருந்தோம். அளவு எடுத்தது நார்மல் ப்ளவுஸ், நம்ம கட் பண்ண போகிறது லைனிங் ப்ளவுஸ். ஸோ நீங்கள் 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். 17.5 ப்ளஸ் 0.5 18, 18ல் 1/2 கனெக்ட் பண்ணால் 9. ஸ்டிச்சிங்காக 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு எடுத்து 9 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ண 9 இன்ச்சஸ் நேராக கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கணும். அகெயின் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ண கிளாத்தை உங்கள் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ண கிளாத் தெரியும், அந்த கிளாத் நேராக சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கணும். கிளாத்தை ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரை பக்கம் மடித்து இருக்கிற துணியை பிரித்து நீட்டு வாக்கில் திரும்பவும் மடித்து போடணும். சரிசமமாக மடித்து போடணும். சரிசமமாக மடித்து ஓப்பன் பண்ணுற பக்கம் உங்களுக்கு ஆப்போசிட்லேயும் க்ளோஸாக இருக்க பக்கம் உங்களுக்கு வர மாதிரியும் மடித்து போட்டுக்கணும். பேக் சைடு மார்க் பண்ணுறதுக்கு அளவு ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டர்லேருந்து இடுப்பு வர 13.5 இன்ச்சஸ் 13.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணும்போது 14.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சஸ் தையலுக்காக ஆட் பண்ணணும். இடுப்பில் 1/2 இன்ச்சஸும் ஷோல்டரில் 1/2 இன்ச்சஸும் தையலுக்காக சேர்த்துக்கணும். கார்னரில் 14.5 இன்ச்சஸும் எண்டுலேயும் 14.5 இன்ச்சஸும் ரெண்டு பக்கமுமே மார்க் பண்ணிக்கணும். எதுக்கு ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணணும்? அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு மாறாமல் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு நாம் மார்க் பண்ண ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு நேராக ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணி ஒரு கோல் போட்டுங்க. பேக் வித்து 18 இன்ச்சஸ் நம்ம ஆல்ரெடி அளவு எடுத்துருந்தோம். அந்த 18ல் பாதி வந்து 9 இன்ச்சஸ். 9 இன்ச்சஸை இங்கே மார்க் பண்ணிவிடுங்க. ஆம்ஹோல் மார்க் பண்ணுவோம்ல, அங்கேயும் அதுக்கு நேராகவும் வச்சு 9 இன்ச்சஸ்க்கு கரெக்டாக ஒரு மார்க் போட்டுக்கிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஆம்ஹோல் மார்க் பண்ணணும். ஆம்ஹோல் மார்க் பண்ணுறதுக்காக அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து ரெண்டு ஆம்ஹோலையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி நேராக போட்டுக்கோங்க. ஷோல்டர் பகுதியும் ஆம்ஹோல் பகுதியும் சுருங்காமல் நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுட்டு இன்ச்சு டேப் இல்லைன்னா ஸ்கேல் ஏதாவது ஒன்று எடுத்து ஆம்ஹோல் கிட்ட நேராக ஒரு கோடும் ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் வரைக்கும் நேராக ஒரு கோடும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். இப்போ பாக்ஸ் ஷேப்பில் நம்ம இன்ச் டேப் எடுத்து ஹைட்டும் வித்தும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது வித்து எவ்வளோ வருதுன்னா ஆம்ஹோலோட வித்து நமக்கு வந்து 3.5 இன்ச்சஸும் ஆம்ஹோல் ஹைட்டு வந்து 5.5 இன்ச்சஸும் இருக்குது. இப்போ 5.5 இன்ச்சஸை லைனிங் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு
இன்ச் டேப் வச்சு நம்ம பாதி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டான கர்வ் கிடைக்கும். இப்போது நீங்கள் அப்படியே ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. கர்வ் கரெக்டாக போட தெரிஞ்சவங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லை புதுசு அப்படி நான் இப்போ தான் கற்றுக்கிறேன் எனக்கு கரெக்டான கர்வ் வரைய வரலன்னா நீங்கள் ஸ்கேல் வச்சு கர்வ் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணணும். அலோ ப்ளவுஸில் ஷோல்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் வந்து இதில் 2 இன்ச்சஸ் இருக்குது. இப்போது 2 இன்ச்சஸ் கூட நம்ம 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சஸ் எதுக்குன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டுக்கு ஸ்டிச்சஸ்க்காக 1/2 இன்ச்சஸும் நெக்லைனில் ஸ்டிச்சஸ்க்காக 1/4 இன்ச்சஸும் விடுறோம். அதுதான் அந்த 3/4 இன்ச்சஸ். நெக்ஸ்ட்டு பேக் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். பேக் ஹைட் வந்து 5 இன்ச்சஸ் இருக்குது. 5 இன்ச்சஸ் கூட தையலுக்காக 1/2 இன்ச்சஸ், இடுப்புக்கு 1/2 இன்ச்சஸும் மேலே நெக்குக்கு 1/4 இன்ச்சஸும் சேர்த்து இங்கே நம்ம 5.75 இன்ச் வந்து நாம் இங்கே வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, பேக் ஹைட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் நெக்கு மார்க் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதில் பேக் நம்ம மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு தடவை அலோ ப்ளவுஸில் எவ்வளோ இன்ச்சஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணணும். ஆர்ம் ஹோல் கர்வுக்கு நம்ம மார்க் பண்ண போலவே தான் நெக்குக்கு மார்க் பண்ணணும். ஸ்கேல் வச்சு ஹைட்டில் ஒரு கோடும் நெக்கில் வித்துக்காக ஒரு கோடும் போட்டிங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து இங்கேயும் பாக்ஸ் ஷேப் கிடைக்கும். அப்போது நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குது, வித் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போது நெக்கோட வித் வந்து இங்கே 2.5 இன்ச்சஸ் வருது. அந்த 2.5 இன்ச்சஸை நம்ம மார்க் பண்ணிக்கணும். 5 இன்ச்சஸை 2-3 பிளேஸில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு வந்து கோடு போடும்போது அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். லைன் வந்து நம்மளுக்கு கிராஸாக வராமல் பாட்டம் டு எண்டு வர நமக்கு பர்ஃபெக்ட் லைன் கிடைக்கும். ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண டாட்ஸை ஜாயின் பண்ணிக்கணும். ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து பா நெக் கேட்டிருக்காங்க.